IPL 2025 வரக்கூடிய ஏப்ரல் மாசம் தொடங்க போகுது. இதற்கான ஏலம் கடந்த நவம்பர் மாசம் சவுதி அரேபியால இருக்க ஜித்தால் நடந்தது. இதுல அதிகப்படியா 27 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஒரு நபர் ரிஷப் பந்த். அவரை நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மற்ற 9 அணிகளோட கேப்டன் யார் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சு சாம்சன் 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காரு. கோச் ராகுல் டிராவிட். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் பேட் கமின்ஸ் 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காரு. ஹெட் கோச் டேனியல் வெட்டோரி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதோட கேப்டன் விராட் கோலி. ஆனா yet to be confirmed போட்டிருக்காங்க. என்னன்னா இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த வருஷமும் 21 கோடிக்கு ஏலத்துக்கு போயிருக்காரு. ஹெட் கோச் ஆண்டி ஃபிளவர். பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. அவர் தான் கேப்டன். ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங். மும்பை இந்தியன்ஸ்க்கு கடந்த சீசன் போலவே இந்த சீசனும் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். 16.35 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. ஹெட் கோச் ஜெயவர்தனே. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் கேப்டன் சொல்றாங்க. ஆனா இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணல. அவர் 23.75 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டிட். குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அவர் தான் கேப்டனா இருக்காரு. 16.50 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. ஹெட் கோச் ஆஷிஷ் நெஹ்ரா. டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா KL ராகுல் அல்லது அக்சர் பட்டேல். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கேப்டனா இருக்க போறாங்க. ஆனா யாருங்கிறது என்ன கன்ஃபார்ம் ஆகல. KL ராகுல் பாத்தீங்கன்னா 16.5 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. ஹெட் கோச் ஹேமந்த் பதானி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா கேப்டன் கடந்த சீசன் போலவே ருத்ராஜ் கைக்வாட் தான் 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காரு. ஹெட் கோச் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிளெமிங். என்னதான் கேப்டன் அவரா இருந்தாலும் ஹெட் கோச் அவரா இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஸ்டார்னா ஒரே ஸ்டார் தான். தலைனா ஒருத்தர் தான் தோனி. அவர் இந்த சீசன்லயே ஆடுறாரு. கடந்த சீசனே தோனியோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வருஷமும் ஆடுறாரு இந்த சீசன்லயும். சோ மேபி அவருக்கு இது கடைசி சீசனா இருக்கலாம். கடைசியா நம்ம விடை பெறும் போது சென்னைக்கு கப்பு வாங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில இருக்காரு தோனி. சோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கறத அவர் மீண்டும் ஒரு முறை நிரூபிப்பார்னு நம்பலாம்.